ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கார்த்தி அபிராமிக்கு கொல்லி வச்சுட்டு அந்த இடத்துல ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ரேவதி வந்து பார்க்குறாங்க. என்னது இது, ராஜா யாருக்கோ கொல்லி வச்சிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாட்டி வராங்க. பாட்டியை பார்த்ததுமே ரேவதி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. பாட்டி, என்ன பாட்டி நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல பாட்டி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ரேவதி தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி கேட்கும்போது பாட்டி கார்த்தியை பத்தின விஷயம் எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆமாம்மா, என்னோட பேரன் தான் அவன், அவனோட அம்மாவுக்கு தான் அவன் கொல்லி வச்சிட்டு இருக்கான். உனக்கு ஒன்று தெரியுமா, எதனால தெரியுமா அந்த அபிராமி இறந்து போனா? சாமுண்டேஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலா தான் அபிராமியை கடத்தியிருக்கா. எங்க கார்த்தியை பத்தின உண்மை எல்லாமே சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்துல தான் அவள் லாரி முன்னாடி விழுந்து இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி பாட்டி கிட்ட சொல்றாங்க, எல்லாம் சரி பாட்டி, இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்காக தான் இவன் எங்க வீட்டுல டிரைவரா நடிச்சிருக்கானா? எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே எங்க அம்மா உங்க குடும்பத்து மேல பயங்கரமா கோவத்துல இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் அழுகுறாங்க. ஆனா ராஜாவோட மனசு யாருக்குமே வராது. அவன் தன்னையே தாழ்த்திக்கிட்டு இந்த வீட்டுல ஒரு டிரைவரா வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பத்தி பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரேவதி. அப்போ பாட்டி சொல்றாங்க, ரேவதி, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நீ தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. நீ அப்படி சொல்லிட்டனா கண்டிப்பா கார்த்திக்கு அந்த நவீன் நிலைமை தான் ஏற்படும். நீ தான் இந்த விஷயத்த மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட பாட்டியும் சத்தியம் வாங்கிடுறாங்க. இந்த விஷயம் போக கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ராஜராஜனுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருது. ராஜராஜன் ரொம்பவே சேடா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சந்திரகலா அந்த இடத்துல, என்னடா இது, நம்ம எவ்வளவோ தடங்கள் பண்ணியும் எல்லாத்தையும் மீறி இந்த கும்பாபிஷேகம் நடக்குதே, ஒன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அபிராமியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அபிராமியை வச்சு கார்த்தியை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நேரத்துல போய் இப்படி ஆயிடுச்சு, அவங்க உயிரே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, நீ ஏன் சந்திரகலா வருத்தப்படுற, நம்ம வந்து உண்மையை நிரூபிக்கணும் தானே அவங்கள கடத்தி கூட்டிட்டு வந்தோம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நம்ம யாராவது நினைச்சிருப்போமா? விடு, விதி விளையாண்டுருச்சு, நம்மளுக்கு டைம் இருக்குல்ல, அவனை பத்தின உண்மையெல்லாம் சாமுண்டேஸ்வரி கிட்ட நம்ம நிரூபிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாக்கா ஆதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி, என்ன மாப்பிள்ளை இன்னும் காணா, ரொம்ப நேரமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து ரொம்பவே சேடா வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்போ ரேவதி கார்த்தி பக்கத்துல நின்று கார்த்தி கிட்ட சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத ராஜா, உனக்கு எல்லாத்துக்குமே துணையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்திக்கு ஆதல் சொல்றாங்க. அப்ப நம்ம கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது, ஆனா எதுக்காக நம்மளுக்கு ஆதல் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் ராஜா, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா, ஆனா நான் உங்ககிட்ட காட்டிக்க மாட்டேன், உனக்கு எப்பவுமே நான் ஆறுதலா இருப்பேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு, 30 வருஷம் கழிச்சு உங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, ஆனா உங்க முகத்துல ஏன் ஒரு சந்தோஷமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கேட்க, அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க, இல்லம்மா, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கேன்ல, அதனாலதான் எனக்கு வந்து இவ்வளவு நாள் சென்று நம்மளோட ஆசை நிறைவேறுதுன்ட்டு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனா நம்ம ராஜராஜன் வந்து அபிராமி இறந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டேஸ்வரி ராஜா கிட்ட கேட்கறாங்க, என்னாச்சு ராஜா, நீயே ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல ஒரே அலைச்சல் வேலை, அதனால ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்திக்கு சப்போர்ட் பண்றாங்க. அங்க கோயில்ல கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இந்த இடத்துல சந்திரகலா கார்த்தியை பத்தி சொல்றாங்க, பாத்தியா, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனா அதை கூட மனசுல வச்சுக்காம இந்த இடத்துல கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இருக்கான். இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, கண்டிப்பா நான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க மாட்டேன், அதுக்காக தானே நான் இருக்கேன், இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான், நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா மனசுல திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா கார்த்திக் வந்து ரொம்பவே சேடா இருக்காங்க. அதனால நம்ம கார்த்திக் கிட்ட சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள, நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னம்மா, நீயும் சந்திரகலா சித்தி மாதிரி சும்மா எல்லாத்தையுமே நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாமுண்டேஸ்வரியோட வாயை
அடைச்சிடுறாங்க. சந்திரகலா கார்த்தியை பத்தின விஷயம் எல்லாம் நம்ம கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்ல, அது கேட்ட சாமுண்டேஸ்வரி என்ன சொல்ற ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, இந்த டிரைவரோட அம்மா லாரியில் அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது கேட்டதுமே நம்ம சாமுண்டேஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னும் சொல்றேன், அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி ரொம்பவே பதறி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சந்திரகலா சொல்லுவாங்க, நீ ரொம்ப பதறாதக்கா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ வந்து நம்பவே மாட்ட, நீ என்னையே தான் சந்தேகப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரியோ, என்ன சந்திரா உளறிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே எல்லா உண்மையும் சொல்றாங்க சந்திரகலா. இந்த அபிராமி வேற யாரும் இல்ல, ராஜராஜன் இருக்காரு, அவரோட தங்கச்சி, அதாவது பரமேஸ்வரியோட பொண்ணு. இந்த அபிராமியோட பையன் தான் இந்த கார்த்திக். அவன் தான் உன் வீட்டுல டிரைவரா ராஜாவா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா எவ்வளவோ உண்மையை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து, உனக்கு அப்படி என்னதான் இந்த டிரைவர் மேல கோவம், அவனை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ஏன் சந்திரா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து சந்திரகலா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, எனக்கு தெரியும்க்கா, நீ வந்து நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா என் மேல ஒரு நம்பிக்கை வைப்பேன் தான் நான் உன்கிட்ட சொன்னேன். கண்டிப்பா ஒரு நாள் ஆதாரத்தோட அவன் பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிற உண்மையை நான் உன்கிட்ட நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை சந்திரா சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு கார்த்திக் மேல ஒரு சந்தேக பார்வையோட தான் இருக்காங்க. இல்ல, நம்ம சந்திரா சொன்னதுக்கு மீறியும் அவன் யார் என்னங்கிறத நம்ம தனியா விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி முடிவெடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த சீரியல் எண்டுக்கு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு பார்த்தோன்னா அதான் கிடையாது. ஏன்னா இந்த கதையோட டைரக்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டாரு, இல்ல இப்போதைக்கு இந்த சீரியலை நாங்க முடிக்கிற மாதிரி இல்ல, ஒருவேளை அபிராமிக்கு இதுல எந்த ஒரு கேரக்டருமே இல்லாம இருக்கலாம், அதனால அபிராமியோட கேரக்டர் முடிச்சுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து சொந்த ஊருக்கெல்லாம் போய் அவங்க அம்மா, அண்ணி, அண்ணா எல்லாத்தையுமே மீட் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தா இன்னும் எபிசோட் வந்து எங்கேயோ போயிருக்கும். இந்த ஊர்லயே இருக்கிறனால கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாம தான் இருக்கு. நம்ம கார்த்தியை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்ம கார்த்தி ரேவதியை கூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போறாங்களா, இல்ல இங்கே இருந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சண்டை போட்டு சமாளிக்கிறாங்களான்னு வரக்கூடிய எபிசோட்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதனால இந்த அபிராமி கதையை முடிச்சது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடுத்து இந்த டைரக்டர் வந்து இந்த சீரியல்ல இருக்கிற யாரோட கதையை முடிக்க போறாருன்னு தான் தெரியல. எப்படியோ ஒரு வழியா நம்ம ரேவதிக்கு கார்த்தியை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வந்துடுச்சு. அவங்களுக்கு தெரிய வந்தா கூட பெரிய பிரச்சனை கிடையாது, நம்ம ரேவதி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கார்த்திக் வந்து நல்லவன் அப்படின்ட்டு நம்ம ரேவதிக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவனை மாதிரி ஒரு பொறுமைசாலி யாரும் இல்ல, இவன் வந்து நம்ம குடும்பத்துக்காக பாடுபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க நம்ம ரேவதி. இனி வரக்கூடிய எபிசோட்ல நம்ம கார்த்தி ரேவதி இவங்களோட ரொமான்ஸ், லவ் சீன்ஸ் அதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரகலா வந்து கார்த்தியை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் பார்த்து பார்த்து பண்றாங்க. ஆனா எல்லா பிளானுமே சொதப்பிடுது. நம்ம கார்த்தியை எதுலையுமே மாட்டி விட முடியல. அவங்க எல்லாத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே தோல்வி நிரந்தரமா இருக்காது. கண்டிப்பா வந்து வில்லிங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்க ஜெயிக்கிற மாதிரி. ஒண்ணு சந்திரகலா வந்து கார்த்தியை பத்தின உண்மை எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கணும், அப்படி இல்லையா பாட்டி ரேவதி கிட்ட சொன்ன மாதிரி கார்த்தியை அவங்கள பத்தின உண்மை எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிடணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் அடுத்த கட்ட எபிசோட்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல மாசா போய்கிட்டு இருக்கோம். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.